துலுக்கம் தான் இப்போ வந்து அநேகமான கடைகளை எங்கே வச்சுருந்தா அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டு இது எதுவுமே வைக்கக்கூடாதுங்கிறது வந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு பல இந்துக்களை கொண்டு கடையை வாடகைக்கு எடுத்து அதை அப்புறம் துலுக்கம் அவங்கள்ட்ட இருந்து அதை உள்வாடகைன்னு வாங்கி எடுத்து அங்கே கடை விற்கிறது. அங்கே வந்து அசைவம் சாப்பிட்றது. இங்கெங்கெல்லாம் கோவில்கள் இருக்கோ பிரதான கோவில்கள் அந்த இடங்களெல்லாம் இப்போ வந்து இவர்கள் சூழக்கூடியதுங்கிறது ஒரு வழக்கம். இப்போ கோவிலுக்குள்ள சுவர் இடிஞ்சிருக்கு. அது வந்து குத்தாலம் கோவிலுங்கக்கூடிய இட்ஸ் ப்ரொடெக்டட் டெம்பிள். ஏன்னா பலாயிரம் வருஷம் பழமை வந்தது. சரி, இப்போ இதுக்கு என்ன காஸ்ட்? கோவிலை சுற்றி வியாபாரத்திற்காக ஆக்கிரமித்தது அல்ல, இந்த கோயிலை காலப்போக்கில் அழிப்பதற்கான ஒரு யுக்தியாக இவன் டைரெக்டாக பண்ண முடியாதுங்கிறதுக்காக இவனை வச்சு பண்ணுறான். இப்போது இதோடு நீங்கள் எதை அலைன் பண்ணணும்னா, இப்போ அதிமுக திமுக எல்லாரும் அவன் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறது தான், எவனெல்லாம் கோயில் ஜோத்திர இவ்வளோ நாள் இருக்கானோ அவனுக்கெல்லாம் அதை பட்டா போட்டு கொடுத்துருது. இந்த புகார் கொடுத்த இந்த நபருக்கு நமது கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹிந்துவும் இந்த நாட்டில் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டின் கோவில்களை நாம் காப்பாற்றலாம், நம்ம நாட்டின் பழக்க வழக்கங்களை காப்பாற்றலாம். தென்காசி மாவட்டம் திருக்குற்றாலம், அதில் இருக்கக்கூடிய அருள்மிகு குற்றாலநாதர் கோவில். அந்த கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பிரசித்தி பெற்றது, பழமையான கோவில். இதெல்லாம் ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு அந்த இடத்துல அந்த கோவிலை ஒட்டிய மதில் சுவர் ஒட்டி இந்த கடைகள், தற்காலிக கடைகள் அமைத்து அதை கண்டுக்காமல் விட்டதனுடைய விளைவாக அங்கே மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த மதில் சுவர், பழமையான அந்த மதில் சுவர் சேதமடைந்ததோடு மட்டுமல்லாமல் ஸ்தல விருட்சமும் சேதமடைந்தது. இதெல்லாம் அந்த சமயத்தில் நடந்தது. அதன் பின் நடந்த வழக்கில் கோர்ட்டு மிக தெளிவாக சொன்னது, கோவிலினுடைய மதில் சுவரை ஒட்டி இந்த மாதிரியான கடைகள் அமைப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கடைகள் எல்லாம் காலி பண்ண வைத்தார்கள். இப்ப சமீப காலமாக மீண்டும் அந்த கடைகள் அந்த பகுதியில முளைக்க தொடங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த இடத்திலேயே அசைவ உணவுகளை சமைக்கவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்புறம் இந்த கடைகள் இருக்கனால அந்த பகுதிகள் முழுவதுமாக அசுத்தம் செய்யப்பட்டு குப்பைகளாக கூலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால உடனடியாக கோர்ட் ஆர்டரை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பக்தர் ஒருவர் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு மனு கொடுத்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அந்த மனுவை செயல்படுத்துறதுக்காக அவங்க வந்து ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அங்கிருந்த வியாபாரிகளிடம் இங்க இந்த இடத்தை வந்து காலி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது பார்த்தா அந்த கூட்டத்துல, அதாவது அந்த ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்கிற கூட்டத்துல இஸ்லாமியர் ஒருவர் அங்கு வந்து உட்கார்ந்து இருந்திருக்கார். உடனே அவர் வந்து வெளியில போக சொல்லி அங்கிருந்த இவர்கள் அனுப்பி அதிகாரிகள் அவரை வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. வெளியில ஒரு கூட்டமாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்லாம் இப்ப அந்த உள்ளூர் மக்கள் அங்க சொல்லாங்க. ஏன்னா பல கடைகள் அவங்க தான் அங்க வச்சிருந்தாங்க. இப்போ நரிக்குறவர்கள் உள்ளூர் மக்கள் இருந்தாலும் கூட அதிக அளவுல கடைகளை வைத்திருந்தது இவங்க தான் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் அந்த உள்ளூரில் இருக்கிறவர்கள் வைக்கிறார்கள். இப்போதைக்கு அந்த கடைகள் தற்காலிகமாக மீண்டும் இன்றைக்கு வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் காலி பண்ணி வச்சிருக்காங்க. இது நீடிக்குமா அப்படிங்கிறதும் அவங்களுடைய கேள்வியாக இருக்கு. ஏற்கனவே 2023 இந்த விஷயம் வந்த உடனே நம்ம ஸ்ரீ டிவியில் அதை கொஞ்சம் விவரமாக பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அதில் அந்த சிலிண்டர்லாம் வெடித்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து இருந்ததை கூட நம்ம அந்த நேரத்தில் பார்த்தோம். அந்த விஷயத்தை கூட நம்ம ஸ்ரீ டிவியில் சொன்னோம். அப்போ அது வெடிக்கப்போ அந்த கடை கூட ஒரு துலுக்கனுக்கு சொந்தமான கடைங்கக்கூடியது கூட அந்த நேரத்தில் வந்தது. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இன்னுமே அந்த சந்தேகம் இருக்கிறது, அங்கே உண்மைக்குமே அது தீ விபத்து தானா இல்லைன்னா வேறு ஏதாவது வெடி விபத்து தான் தீ விபத்தாக மாற்றப்பட்டதாங்கக்கூடிய சந்தேகம் எனக்கு இன்றைக்கி அந்த விஷயத்தில் இருக்குது. ஏன்னா அதோட த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டெப்ரி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் என்னென்னா பல துலுக்கம் தான் இப்போ வந்து அநேகமான கடைகளை எங்கே வச்சுருந்தா அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டு இது எதுவுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு பல இந்துக்களை கொண்டு கடையை வாடகைக்கு எடுத்து அதை அப்புறம் துலுக்கம் அவங்கள்ட்ட இருந்து அதை உள்வாடகைன்னு வாங்கி எடுத்து அங்கே கடை விற்கிறது. அங்கே வந்து அசைவம் சாப்பிட்றது. அப்போ இது வந்து திட்டமிட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஏற்கனவே இதே மாதிரி தான் என்னென்னா பழனியில் நடந்தது. நீங்கள் பழனி படியில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10-13 இடத்துல ஏதோ இந்த துலுக்கம் கடை வச்சுருந்தான். அந்த கடை அங்கே அசைவம் சாப்பிட்றது எல்லாமே எங்கே? பழனி படியில். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது ஒரு பிரச்சனையாக்கி இப்போ வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் அங்கே அதுக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டமே ஒன்று நடத்தப்பட்டது. அதில் நம்ம செந்தில் இவங்கள்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, கனகு இவங்கெல்லாம் நல்லபடியாக, அம்பிஜி
இவங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி, அப்போ அவங்க கிருஷ்ணராஜ் இப்போ பிரச்சாரக்காக இருந்தார். ஒரு நல்லபடியான ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தது. நீதிமன்ற தீர்ப்பும் வந்தது, அதெல்லாம் காலி செய்யப்பட வேண்டும் தான். அப்புறம் அந்த நீதிமன்ற தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம போராட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் காலி செய்யப்பட்டது. இது அப்போ நடந்த ஒரு சம்பவம். அப்போ பழனியிலேயே இதே மாதிரி தான் கோவிலை சுற்றி ஆக்கிரமித்து அங்கே வந்து அசைவம் சாப்பிட்டு இது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பழனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த படியில் நீங்கள் வந்து கேரளா பக்கத்துல இருந்தெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. ஒவ்வொரு படியிலையும் அவங்க சூடன் வச்சு ஏற்றுவோம். அப்போ சைடிலிருந்து வீடியோ எடுத்து இந்த ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய விஷயமெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை ஒரு போராட்டமாக நடத்தினோம். ஏன்னா அதுக்கு நாங்கள் போய் தங்கியிருந்து அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதுனால தெரியும். இப்போ குத்தாலத்தில் இந்த விஷயம் நடக்குது. இது மாதிரி இது நீங்கள் எங்கெங்கெல்லாம் கோவில்கள் இருக்கோ, பிரதான கோவில்கள், அந்த இடங்களெல்லாம் இப்போ வந்து இவர்கள் சூழக்கூடியதுங்கிறது ஒரு வழக்கம். இப்போ உங்கள் சேலத்தில் போனீங்கன்னா கோட்டை பெருமாள் கோவில், கோட்டை மாரியம்மன் கோவில், கோட்டை பெருமாள் கோவில், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கோவில் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, தெரியாது. நீங்கள் அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் போனாலும் பல கோவில்கள் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி கோவில்களை எல்லாம் திட்டமிட்டு அதை சுற்றி இந்த துலுக்க குடியிருப்பு வருவதற்கு காரணம் என்ன? அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தது. அது நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு வந்து போட்ட உடனே பார்த்தாச்சுன்னா, சரி இந்த கூட்டத்துக்கு பீஸ் கமிட்டி கூட்டத்துக்குள்ள ஏன் துலுக்கம் வர்றான்? சரி இவன் வரான், சரி இவன் ஏதோ உள்ளாடைக்கு எடுத்தவன், அப்போ வெளியில ஏன் ஒரு பெரிய தூக்கு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்தது? அப்ப அப்பாவி ஹிந்துக்களை பின்னாடி இருந்து காசு கொடுத்து இயக்கக்கூடிய வேலையை இந்த இஸ்லாமியர்கள் செய்து வருகிறார்கள். அதானே இதுக்கு அர்த்தம். ஏதாவது ஒரு ஹிந்து சட்டத்துக்கு மீறி போ அப்படின்னு சொன்ன இதுவரை ப்ரொடெஸ்ட் பண்ணது கிடையாது. ஆனா எந்த இடத்துலயாவது சட்டவிரோதமாக இருக்குன்னு சொன்னா கூட துலுக்கனை நீங்க அகற்றுவதற்கு எந்த அரசாங்கமும் முயற்சி பண்ணதில்ல. பயப்படும் போலீஸ் தானே. அப்ப எந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் துலுக்க பின்னணி இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கோயிலுக்குள்ள சுவர் இடிஞ்சிருக்கு. அது வந்து குத்தாலம் கோவிலுங்கக்கூடிய இட்ஸ் ப்ரொடெக்டட் டெம்பிள். ஏன்னா பலாயிரம் வருஷம் பழமை வாய்ந்தது. சரி, இப்போ இதுக்கு என்ன காஸ்ட்? இந்த காஸ்ட்டை யார் பேர் பண்ணுவாங்க? இப்போ அசைவம் சாப்பிட்டாச்சு, தப்பு தானே? ஆமாம். இப்போ நான் ஒரு பன்னியை கொண்டு மசூதியில் விட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உலகத்தில் இல்லாத செக்ஷனை தேடி தேடி போலீஸ்காரன் மேலே கேஸ் போடுவானே. கண்டிப்பாக போடுவான்ல. அப்போ இப்போ பண்ணியிருக்கேன், இப்போ இதுக்கு நீ என்ன பண்ண போற? அப்போ திட்டமிட்டு இந்த கோவில்களை அவமதிப்பது ஒன்று. ரெண்டாவது, போகக்கூடிய ஹிந்து போனோம் சாமி கும்பிட்டோம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பள்ளிக்கூடத்தில் பாஸ் ஆகணும், இல்லை எனக்கு அவனுக்கு சொத்து பிரச்சனை வரும், இதுக்கு தான் போகிறானே தவிர சமய உணர்வோடு ஒரு ஹிந்துவும் போகிறதில்ல. அதனால் அவன் கேட்க போகிறதில்ல. நாளைக்கு இப்படியே மூக்க பற்றிக்கிட்டு அவன் படி சாமி கும்பிட்டு வந்துட போகிறான். இதே மாதிரி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பிரச்சனை வந்த காலத்தில் கோவிலை சுற்றி வேணும்னு கொண்டு மீனை ஒத்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா வெளியூர்லேருந்து வர டூரிஸ்ட்டு எவனோ அவன்கிட்ட மீன் வாங்கி சமைக்க போகிறான், உள்ளூர்காரன் தானடா வாங்குவான். அப்போ அங்கே கொண்டு நீ மீன் வைப்பதற்கு காரணம் என்ன? இதை நம்ம அவமானப்படுத்தணும். இந்த வேலையை தொடர்ந்து இந்த 2 பயிலிடம் செய்துட்டு வரான். அதனால நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடியதுங்கக்கூடியது கோவிலை சுற்றி வியாபாரத்திற்காக ஆக்கிரமித்தது அல்ல. இந்த கோயிலை காலப்போக்கில் அழிப்பதற்கான ஒரு யுக்தியாக இவன் டைரக்டா பண்ண முடியாதுங்கிறதுக்காக இவனை வச்சு பண்றான். இப்போ இதோட நீங்க எதை அலைன் பண்ணணும்னா, இப்போ அதிமுக திமுக எல்லாரும் அவன் தேர்தல் அறிக்கையில சொல்றது தான், எவனெல்லாம் கோயில் சொத்துல இவ்வளவு நாள் இருக்கானோ அவனுக்கெல்லாம் அதை பட்டா போட்டு கொடுத்துரு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. இதான கோரிக்கை. இப்போ இவனுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சுன்னா இவன் சௌரியமாகவே அதை துலுக்கணிக்கே எடுத்துருவான். அப்போ ஒட்டுமொத்தமும் கோவிலை சொல்லிய முடிச்சுடலாம். இந்த கோரிக்கை பின்னணி என்ன? இந்த கோரிக்கைக்கு ரொம்ப வேகமாக குரல் கொடுக்கறது கம்யூனிஸ்ட். ஸோ இது ஏதோ ஒருத்தன் வாடகைக்கு இருக்கான், கஷ்டப்படுறவனுக்கு சொத்து, இதல்ல இந்த கோரிக்கையின் நோக்கம். இந்த கோரிக்கையின் நோக்கம் என்பது இந்த கோவிலை அழிப்பது என்பது தான். ஆனால் அதுக்கு இதெல்லாம் காரணமாக காட்டப்படுகிறது. இதைத்தான் நம்ம இந்த செய்தியில் புரிஞ்சுக்கணும். இந்த புகார் கொடுத்த இந்த நபருக்கு நமது கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹிந்துவும் இந்த நாட்டில் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டின் கோவில்களை நாம் காப்பாற்றலாம், நம்ம நாட்டின் பழக்க வழக்கங்களை காப்பாற்றலாம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்நிய பயங்கரவாதத்திலிருந்தும் இந்த நாட்டை நாம் மீட்கலாம். அவரை மாதிரி ஒவ்வொரு ஹிந்துவும் இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.